ஸோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் குறிப்பாக பொங்கல்னாவே காம்படிஷன் போட்டா போட்டிகள்லாம் நடக்கும். ஊர் ஏரியாலாம் போனீங்கன்னா அது நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டில் சில பல போட்டிகள் வச்சுருக்காங்க. அதில் 4 டீமாக வேறு பிரிச்சிருக்காங்க. அந்த 4 டீமை பற்றியும் பேசலாம். அடுத்து லைவில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மொதல் விஷயம், இதில் பொங்கல் செலப்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்ச உடனே இந்த போட்டிலாம் நிறைய வைப்பாங்க. ஒரு போட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலுமே இன்னும் ஒரு சில ஏரியா நான் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஜல்லிக்கட்டோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நேரில் பார்த்தது கிடையாது. பட் இந்த மாதிரி கபடி இந்த மாதிரி கேம்ஸ் வைக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு பரிசெல்லாம் கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள், அந்த ஞாபகங்கள் வந்துச்சு. இந்த மாதிரி யாராவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இது பண்ணியிருக்கீங்களான்றதை சொல்லிடுங்க. சரி, இப்போ இந்த ப்ரோமோக்குள்ளே போவோம். அந்த ப்ரோமோக்குள்ளே 2 போட்டிகள் வரப்போகிறாங்க. நம்ம காலையே சொன்னோன்னு நினைக்கிறேன். கோலப் போட்டிகள் ஒன்று, இன்னொன்று அதை கரெக்டாக கன்வே பண்ணான்னு தெரியல. எக்ஸ்க்ளூசிவ் கோலப் போட்டி ஒன்று, கயிறு இழுக்கிற போட்டி அப்படின்றது தான். கிட்டத்தட்ட அதை 4 டீமாக பிரிச்சிருக்காங்க. இதை வந்து டீம் 1 அது ஏதோ ஒரு கணக்கில் வச்சுப்போம். பிரஜன் அவர்கள், சாண்ட்ரா, பிரவீன்ராஜ், விக்ரம் அண்ட் சுபிக்ஷா 5 பேர். கொஞ்சம் மெயின் சைடு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரஜனு, பிரவீன் அண்ட் விக்ரம் பயங்கர ஸ்ட்ராங்கான அந்த கயிறு போட்டியில் டஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஒன்று. அடுத்து கலையரசன், திவ்யா, கெமி, ஆதிரி, வியானா டீம் பி. எப்பா இந்த டீம்லாம் என்ன டீம் இது? இந்த டீமை பாருங்களேன். ஒன்லி இதில் எல்லாருமே ஒரே சைஸாக இருக்காங்க பாருங்க. கலை, திவ்யா, கெமி, ஆதிரி, வியானா டீம் பி. கோல போட்டிக்கு வேணா ஓகே, பட் கயிறு இழுக்கிற போட்டி ஊஹூ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அசால்ட்டாக ஒரே ஆளை வெளிச்சு போட்டுருவான் விக்ரம். அந்த நிலைமையில தான் இருக்குது இந்த டீமோட நிலைமை. அடுத்து 3வது டீமை பாருங்க. அப்சரா, எஃப்ஜே, கனி, ரம்யா, வாட்டர்மெலன் ஸ்டார், சபரி. இது கூட ஓகே தான். இது ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது. டீம் சி ஓரளவுக்கு ஓகே. டீம் டியை கேளுங்க. வினோத், அமித், காந்தி, துஷார், அரோரா. ஒரே ஒரு பொண்ணு, 4 பசங்க. கலை டீமில் ஒரே பையன், எல்லாம் பொண்ணுங்க. இந்த ஒரு டீம், இந்த 4 டீம். இதில் கோலப் போட்டி அந்த 4 டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணி கோலப் போட்டி போடுறாங்க. அதில் குறிப்பாக அந்த மாடு யாருப்பா வரைஞ்சது அந்த ப்ரோமோவில்? மாடு யார் அது? நீ ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு நிரூபிச்சிட்டல்ல, நீ தான் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த ஒரு மாடை பார்த்தோன்னே. இதுக்கு வரையும் வந்து மாடு எங்கேயும் பார்த்தது இல்லை போல இருக்கு. இது வரைக்கும் மாடே இந்த வாழ்நாளில் சந்திச்சிருக்க மாட்டாங்க போல. அவ்வளோ அழகான மாடு அங்கே வரையிறதை பார்க்கும்போது சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றதான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு கிரியேட்டிவிட்டி ஒன்று இருக்கு பாருங்க. மாட்டுக்கான கிரியேட்டிவிட்டி இருக்கு பாருங்க. அருமைன்ற மாதிரி சபரி சர்க்காஸ்டிக்காக வச்சு செய்யறாப்புல நல்லா இருக்கு. ஆனால் இந்த மாடை பார்த்தோன்னே இன்னும் சிரிப்பு தாங்க வருது. யார் சாமி நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அதில் வந்து மற்ற டீம்மேட்ஸ் மார்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ 4 டீம்ல இருக்குன்னா யார் பெஸ்ட்டுன்னு ஓவராலாக செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஜட்ஜஸ் எதுவுமே வரல. பழைய பொங்கல் செலிப்ரேஷன்னா எப்படியாவது ஒரு சில கெஸ்ட் எல்லாம் உள்ள அமைச்சிருவாங்க. போன சீசன் ராஜு போனாரு. அதுக்கு சீசன் 6ல் வந்து டிடி போனாங்க. சீசன் 7ல யாரோ போனாங்க. ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு ஒரு ஆட்கள் போய் கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் ஆளே உள்ள அனுப்பாத நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். உள்ள இருக்கிற கண்டஸ்டன் அடங்கொய்யால போங்கயா, நாங்களாவது உள்ள போறதாது. உள்ள போய் அவனுங்க எங்க நேம் இருக்கிற நேம பாதிக்காம வர்றதே எங்களுக்கு பெரிய விஷயம். அதுவும் இந்த சீசன் கண்டஸ்டன்ஸுக்கு நாங்க போவே இல்லை அப்படின்ற மாதிரி யாரை கூப்பிட்டாலும் இப்படி முடிவு எடுத்துருவாங்க போல. அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் வீக் கூட செலிப்ரேஷனா பண்ணாம எல்லா வன்மத்தை கூட்டிட்டு இருந்தா யார் தான் வீட்டுக்குள்ள வருவா? ஒருத்தரும் வரமாட்டாங்கல்ல. அந்த வராதோட வெளிப்பாடுகள் இங்க ஒரு பக்கம் தெரிகிறது. ஓகே, இது ஒண்ணு. அடுத்து அந்த கயிறு இழுக்கும் போட்டி பாத்தீங்களா இல்லையா? ஒரு அந்த இழுக்கிற போட்டியில ஒரு பக்கம் கடுமையான போட்டி போகுது. சபரி டீமுக்கும் இன்னொரு பக்கம் வந்து விக்கரல் டீமுக்கும் வாடம் மோதிக்கலாம் அப்படின்ற மாதிரி உச்சகட்ட பரபரப்பா அந்த டாஸ்க் போகுது. அதை தாண்டி 2 டீம் தோத்துருக்குது. நம்ம அந்த ப்ரோமோ விஷுவல்ஸ்ல 2 டீம் தோற்றுருக்கு. ஒன்னு யாருன்னா இந்த டீம் காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வினோத், அமித், காந்தி, துஷார் மற்றும் அரோரா டீமை முடிச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. எல்லாம் ஒரே சைஸா இருக்கிற ஆட்கள் குடிச்சு வெளின்னு இந்த பக்கம் வெயிட்டா விக்ரம் டீம் வெளின்னு வெளிச்சு விட்டுருக்காங்க. சரி, விக்ரம் டீம் இவனுக்கு தான் லீடிங்ல இருக்க போறாங்கன்னு பார்த்தா விக்ரம் டீமுக்கு ஆப் அடிச்சிருக்காங்கல்ல. சபரி, வாட்டர்மெலன், கலை, சபரி, வாட்டர்மெலன், எஃப்ஜே, அப்சரா அண்ட் கெமி, கனி இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த டீமை மொத்தமாக முடிச்சு விட்டுருக்காங்க. அதை தாண்டி இது ஒரு ப்ரோமோவில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுப்புற கிராமிய கலை குழுவினர் அந்த இதெல்லாம் வந்து
ஆட்டம் பாட்டம் புலி ஆட்டம் இந்த மாதிரிலாம் போட்டு பயங்கர வைபா போயிட்டு இருக்கு. ஓகே, தற்போதைய லைவ் நிலவரம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆகுங்கடா, இன்னும் ஒரு டைம் கொடுக்குறேன்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இருக்க மாட்டேங்குது மக்களே. ஒரு இப்போ ஃபங்க்ஷன் ஆச்சு, இந்த ஃபங்க்ஷனுக்கு குளிச்சு ரெடி ஆகும், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றது ஒன்று கூட தெரிய மாட்டேங்குது. இதில் ஆனால் இதில் உண்மையை சொல்லட்டோமா, இவனுங்க ரெடி ஆக மாட்டேன். நான் இவனுங்களை பார்த்துக்கிட்டு நான் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எந்த ஒரு நியூ இயர் என் பர்த்டே கூட கொண்டாட முடியாத அளவுக்கு இருக்குது இவனுங்க பண்ணுற அட்ராசிட்டிஸில். என்ன பண்ணுறது, கொஞ்சமாவது நியாயமாக இருக்கு தேவையில்ல. அவனுங்க நம்ம அவனுங்களுக்காக வேலையை பார்க்குறோம், அது நம்ம வேலை தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் அவனுங்க வேலை அவனுங்க ஒழுங்காக பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உங்களோட கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பாய் கைஸ்.